மிகச்சிறந்த முருகனாகிய தமிழ்க்கடவுள், வேதக்கடவுள், வித்துக்கடவுள், நம்முடைய கடவுளாகிய முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்யப்பட்ட மாமனிதர் இந்த குருமுனியாகிய அகத்திய மாமுனி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ அகத்திய சித்த சுவாமிகளே போற்றி போற்றி என்று 108 முறை சொன்னால் நமக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது. முதல் கபால அறுவை சிகிச்சையை இந்த மண்ணில் நடத்தி வெற்றி காட்டியவர் அகத்திய மாமுனி. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய் அடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, வருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் உய்யா உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொடுவேனே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வடி வேளா, முருகா சரணம். அற்புதமான கோயில் மணியோசை. குழந்தைகளெல்லாம் எல்லோரும் தங்களுடைய அடுத்த பணிக்கு ஆயத்தமாகக்கூடிய புலர்காலை பொழுது உங்களையெல்லாம் கனிவான ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்று நான் ஒரு முருகன் பாடலோடு தொடங்கினேன். முருகன் என்றாலே அழகு என்றுதான் பொருள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய அந்த பழமுதிச் சோலையில், பழனியில், திருச்செந்தூரில், சுவாமிமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகனை அறுபடைக்கு அதிபதியை கொண்டாடுகின்றோமே, அந்த முருகனுடைய சிறப்பை இன்றைக்கு தோரணமலை என்று ஒன்று உண்டு. குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசிக்கு மிக அருகில் தோரணமலையில் 1100 சொச்சம் படிகளை தாண்டி அங்கிருக்கக்கூடிய அந்த மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதான, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதான முருகனை சென்று காண்பது நம் வாழ்வின் பேர். அங்கு பௌர்ணமி பூஜைகள், கிரிவடம், சஷ்டி, பௌர்ணமி என்று மட்டுமல்ல, அந்த தோரணமலை முருகனில் அற்புதமான கிரிவலம் வருகின்றார்கள், பௌர்ணமியை கொண்டாடுகின்றார்கள், சஷ்டி விரதம் இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்கு மேல் விசாகத்திற்கு பூஜை செய்கின்றார்கள். வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய இந்த முருக ஆலயத்தை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நம்மை நெறிப்படுத்தி அழைத்துச் சென்ற அருமை சகோதரர் சண்முகம், கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பா என்கின்ற மேன்மைக்குரிய பண்பாளர், படுத்த முருகபக்தர் நம்மளை அந்த இடத்திற்கு ஜெயா தொலைக்காட்சியின் சில பதிவுக்காக அழைத்து சென்றபோது நாம் வியந்து போனோம். குருமுனி, குட்டமுனி, தமிழ்முனி, தவமுனி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அகத்திய மாமுனி வழிபட்ட இடங்களில் ஒன்று இந்த தோரணமலை முருகன். நம்முடைய சித்தர்களை வரிசைப்படுத்தி பார்க்கின்றோம். இறைக்காட்டார் தொடங்கி 1000 சித்தர்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் அந்த 18 சித்தர்களில் முதன்மைக்குரியவர், சப்த ரிஷிகளில் வணக்கத்துக்குரியவர் இந்த குடகுமுனியாகிய அகத்திய மாமுனி. இந்த அகத்திய மாமுனியினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், மிகச்சிறந்த முருகனாகிய தமிழ்க்கடவுள், வேதக்கடவுள், வித்துக்கடவுள், நம்முடைய கடவுளாகிய முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்யப்பட்ட மாமனிதர் இந்த குருமுனியாகிய அகத்திய மாமுனி. அதனால்தான் தமிழ் அகத்தியருக்கு கரைபுரண்டு ஓடியதில் ஆச்சரியம் இல்லை. காரணம், தமிழ்க்கடவுள் முருகனிடத்தில் அவர் ஞான உபதேசம் பெற்றிருக்கின்றார். ஆனால் என்ன சிறப்பு அகத்திய முனிவருக்கு யாருக்கும் இல்லாதது என்று சொன்னால், நாம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்படுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று கும்பிட்டு வணங்கக்கூடிய எம்பெருமான், அம்மை நீ, அப்பன் நீ, அறிவுடைய மாமன் நீ, மாமி நீ என்று சொல்லக்கூடிய பார்வதி, அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பின் விடைந்த ஆரமுதே என்று அழுது உருகி வழிபடக்கூடிய சிவன் பார்வதி இருவருடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி காட்டி கண்கொள்ளா காட்சியை பார்த்த அகத்திய சித்தர் என்பது வரலாற்று செய்தி.
இன்னும் சொல்லப்போனால் சித்த மருத்துவர்களுடைய பட்டியலில் அகத்தியருக்கு முதன்மையான இடம் உண்டு. இன்னும் அகத்தியரின் மேன்மையை சொல்ல வேண்டுமென்றால், இந்த உலகத்தில் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொல்லி தாய் தந்தையை மதித்து சகோதர வாஞ்சையோடு இருந்து அறம்படி நடந்து நட்பை பூசித்து பிறன்மனை நோக்கிய ராவணனை வீழ்த்திய நடையில் நின்றுயர் நாயகன் ராமபிரானுக்கு அகத்திய மாமுனியே ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி சிவ கீதையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அகத்தியருடைய மூல மந்திரமாகிய ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ அகத்திய சித்த சுவாமிகளே போற்றி போற்றி என்று 108 முறை சொன்னால் நமக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது. முதல் கபால அறுவை சிகிச்சையை இந்த மண்ணில் நடத்தி வெற்றி காட்டியவர் அகத்திய மாமுனி. அப்படி அந்த அகத்திய மாமுனியும் பிற தவமுனி சித்தர்களும் நடந்து தேய்ந்த மலை தோரணமலை. அந்த தோரணமலைக்கு சென்று முருகப்பெருமானின் பாதத்தை சிக்கன பற்றி கந்தவேல் கடவுளிடத்தில் நம் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். தோரணமலையினுடைய நிர்வாகிகள், அந்த ட்ரஸ்ட்டு, அங்கே குழந்தைகளுக்கு சனி ஞாயிறுகளில் நீதி போதனை, அறவகுப்புகள், அற்புதமான வாழ்வியல் பாடசாலைகளை நடத்தி உணவுகளை தந்து தாய் தகப்பன் தேச பக்தியை ஊட்டக்கூடிய அந்த உன்னதமான செயல்களை எல்லாம் நாம் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக பரப்பிக் கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று இறைவனை சேவிக்க வேண்டிய புண்ணிய தலம் அகத்தியர் நடந்து திரிந்த தோரணமலை முருகனும் அகத்தியர் வாழ்வியல் சிந்தனைகள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.